ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து முன்னாடியே வந்து சொன்னேன் அம்மாக்கிட்ட, இது மாதிரிம்மா ஏன் நீ வந்து குழந்தை விஷயத்த பற்றி நீ எதுவுமே வந்து பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2 மாதம் வந்து லீவுக்காக ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. அவங்க ஒர்க்கு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து ட்ரைனிங் போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஊர்லேயே இருக்க மாட்டோம். அப்படி தான் இருக்கிறதுனால வந்து அந்த அளவுக்கு நாங்கள் குழந்த இது பண்ணுறதுக்கு இல்ல. ஒரு 2 வருஷம் இருக்கட்டும், பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, எனக்கு அப்போ தான் புரிஞ்சுச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்ம வந்து எதா இருந்தாலும் வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம இது பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அம்மா வந்து என்ட்ட அடிக்கடி ஃபோன் பண்ணுறப்பலாம் கேட்பாங்க, "என்னம்மா ஏதாச்சும் இது இருக்கா?" அப்படின்னு கேட்பாங்க. நான் அத வந்து அந்த அளவுக்கு கண்டுக்கல. ஏன்னா 2 வருஷம் நம்ம வேணாம், இருந்தா இருக்கட்டும், இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் இருந்தோம். ஏன்னா இவருக்கு வந்து 2 இயர்ஸ் அப்படி தான் வந்து வேறு வேறு ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு வேலை தான் அது அப்படின்னோனே, ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் தான் வந்து ஒரே இதில இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதனால இவரும் சொன்னாரு, "இப்போதைக்கு நம்ம இத பத்தி எதுவும் பேச வேணாம். ஏன்னா 3 மாசம் இங்க இருப்போம். இன்னொரு 3 மாசம் வேற ஏரியா போவோம். அப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதனால வந்து நம்ம கொஞ்சம் சமைக்கிறதுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அத வச்சு நம்ம வந்து போற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே, சரி, ஓகே, எதுவும் நல்லது தான் அப்படின்ட்டு நானும் இருந்தேன். 2 இயர்ஸ் தான் அப்படியே போயிருந்துச்சு. ஏன்னா யாரும் எங்கள கேட்கவும் இல்ல. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போறோம் பண்ணுறோங்கிறனால. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு இவர் வந்து பெங்களூர்லேயே நம்மளுக்கு பர்மனெண்ட்டா இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணாரு. அதுக்காக அவங்க ஆஃபீஸில வந்து கன்சல்ட் பண்ணப்போ, அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க இங்கேயே ஜாயின் பண்ணிக்கங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஷிஃப்ட் படி தான் வேலை. ஒரு நாள் வந்து மார்னிங் ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஷிஃப்ட் இப்படி இருக்கும். ஆனா நல்ல சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க வீடு பார்த்து நாங்க ரென்ட்டுக்கே வந்து இது பண்ணோம். அதுக்கப்புறம் பிற்காலத்தில வந்து ஏதாச்சும் லோன் போட்டு நம்ம வீடு வாங்கினாலும் சரி, இல்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத போக போக நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து நான் அம்மா வந்து ஊர்ல எல்லாரும் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்காமயே இருந்ததுனால சரி வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து எங்க அம்மா கேட்டாங்க, "இனிமேனாச்சும் ஒரு இடத்துல இதாயிட்டீங்க. நீங்க இனிமேனாச்சும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இது பண்ணிக்கணும்." அப்படிங்கிற மாரி கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு. ஏன்னா இத்தன நாளா வந்து நம்ம இருந்துட்டோம். இனிமே வந்து குழந்தைக்காகவும் சரி, இனிமே இவருக்கும் வேலை வந்து இங்கேயே இருக்கிறதுனால நம்ம வந்து குழந்தை இதையே இது பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து மத்தவங்க சொல்ற மாரி நம்ம நடந்துக்க கூடாது. இப்போதைக்கு இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாரி எங்க வீட்டுக்கு பக்கத்துல நாங்க இருந்த வீட்டுக்கு ஃப்ளாட்ல பக்கத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸா குழந்தையே இல்லன்னு சொல்லிட்டு என்ட்ட ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. "உங்கள மாரி தாம்மா நானும் வந்து ஒரு 1 இயர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு நாங்களா வந்து அத வேணான்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் கன்சீவே ஆக முடியல என்னால. மெடிக்கல் ரிலேட்டடா ரொம்ப இதா இருந்துச்சு." அப்படின்னோனே, "சரி, சரி, விடுங்க. நீங்க அதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க. இனிமேனாச்சும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கொஞ்சம் நீங்க வந்து ப்ரிப்பேர்டா இருங்க. ஏன்னா நம்ம 5 இயர்ஸ் ஆகியுமே எங்களுக்கு குழந்தைங்கிறது இல்ல. இனிமே நீங்க வந்து உங்களுக்கு கன்சீவ் ஆனாலோ, எதானாலும் சரி, நீங்க கரெக்ட்டா இருந்துக்கணும்." அப்படின்னோனே, சரி விடுங்க, அதெல்லாம் பார்ப்போம், என்ன பண்ணுறது, நம்ம கையில எதுவும் இல்ல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு பயமே வர ஆரம்பிச்சுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் நான் வந்து அந்த அளவுக்கு கண்டுக்கல. சரி, சகஜமா தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா வந்து அம்மா சொன்னதுக்கும், இவங்க பக்கத்து வீட்ல அந்த ஆன்டி சொன்னதுக்கும் வந்து சரியான ஒரு இதில தான் எனக்கு அப்ப தான் தோண ஆரம்பிச்சுது. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டான ஒரு வேல நம்ம இருந்துக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தோண ஆரம்பிச்சுச்சு. அதுக்கு அடுத்தது என் மாமியாரும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, "நீயும் அலட்சியமா இருக்காதம்மா. எதா இருந்தாலும் நம்ம வந்து நீங்க தான் இனிமே பார்த்துக்கணும், பண்ணிக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் வந்து விட்டு குடுத்து போறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா போனா மட்டும் தான் உங்களுக்கு குழந்தைங்கிறது இருக்கும். அதாவது நம்ம என்னதான் வந்து ஓரளவு இருந்தாலுமே, பாசமா இருந்தாலும் சரி, நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிற வரப்ப தான் நம்மளுக்கு பேபிங்கிறதே நமக்கு ஒரு கடவுள் குடுப்பாரு." அப்படிங்கிற மாரி அவங்க சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அவரையும் சரி, எல்லாத்தையுமே ஓரளவு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். நல்லபடியா நம்ம வந்து ஒரு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா தான் வந்து எதா இருந்தாலும் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் வந்து ஒரு மனசளவுல சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இடம் போகணும், பண்ணணுங்கிறது ஆசை இருந்துச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், "இது மாரிங்க, எனக்கு இங்கே இடம்லாம் நல்லாயிருக்கு. நான் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஒரு 2 டேஸ் நீங்கள் எனக்காக லீவ் பண்ணணுன்னோனே." அவர் முதல்ல வேணான்னு சொன்னாரு. அப்புறம் போக போக அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, ஓகே, இவங்க வந்து ஓரளவு நம்மளுக்குள்ள புரிதல் இருந்தா தான் வந்து இது பண்ணணும். அவங்கள்ட்டயும் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால இவரும் ஓகே, நான் வந்து பார்த்துக்கிறேன், பண்ணுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, பண்ணலாம், செய்யலாம், ஒன்றும் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிட்டு இருந்தாரு.
அடுத்த நாள் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னடா அது இவர் திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு.